மௌனமொழிக்கு முன்னால் நான் 20 ஷார்ட் ஃபிலிம் கிட்ட செஞ்சுருந்தாலும் பராசக்தியில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. சொல்ல போனால் எஸ்கேயோட பக்கத்துலேயே நிற்கிற அந்த மூமெண்ட் எனக்காகத்தான் இலங்கையிலேயே எடுத்தாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சீரியஸாக. ஏன்னா நிறைய பேர் சிவகார்த்திகேயனோட செல்ஃபி எடுக்கிற சான்ஸ் கிடைச்சிச்சு. ஒரே ஒரு வார்த்தை பேசினேன். அந்த ஷூட் இல்லாத டைமில் இப்படி நின்றுட்டு இருக்கக்குள்ள சைட்டில் போயிட்டு பொன்னியின் செல்வன் படத்தில் எனக்கு இதே மாதிரி க்ரௌட்டில் நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துச்சு. 99 இருந்து ஒருத்தன் 0க்கு போனால் ரொம்ப கவலைப்படுவான். 0லேயே இருக்கிற ஒருத்தனுக்கு திருப்பி 0க்கு போகிறது அவனுக்கு அது சாதாரண இயல்பான ஒரு விஷயம். நாங்கள் வீரகேசரி அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னு சொன்னால் தோல்வின்றது நம்மளோட அத்தை பொண்ணு மாதிரி எப்பயுமே நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு உங்களோட சிரிச்சு பேசுகிற ஒருத்தர் தான் நாளைக்கு உங்களோட சண்டை பிடிக்க போகிற ஒருத்தர்ன்றதை நீங்கள் எப்பயுமே மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. வீரகேசரி நேயர்களுக்கு வணக்கம். ஒரு படத்துக்கு கேமரா எவ்வளோ முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் அந்த படத்தோட இயக்குனர். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மௌனமொழி படத்தோட இயக்குனர் சனாதனன் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சனாதனன். வணக்கம் லோஷன். வீரகேசரி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த ஜேர்னி உங்களுக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஏதாவது ஒரு ஸ்பார்க் கிடைக்கும்ல, இங்க இருந்து தான் தொடக்கிறது அப்படின்னு. உங்களுக்கு எப்படி இந்த ஆசை வந்தது? இல்லை, சினிமா அப்படின்றது என்னுடைய சின்ன வயசுலேருந்தே கனவு. நான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன். அதாவது எனக்கு முதல்ல தெரிஞ்சதே நாங்கள் டிவியில் படம் பார்க்குறோம் தானே. அப்போ அந்த படம் தான் ஃபஸ்ட் டைம். அந்த ஸ்கூல் போகிறது அதெல்லாம் அதுக்கப்புறம் தான். ஸ்கூல் போனால் கூட வீட்டை பேக்கை தூக்கி போட்டுட்டு ஃபுல் டைம் உட்காந்து நான் சினிமா பார்த்தது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுற்றினதோ வெளியில் போனதோ ஒன்றும் ஞாபகம் கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்ச விடயங்கள் எல்லாமே டிவியில் படம் பார்த்தது தான். அந்த படத்தை நான் உருவாக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கனவு. அது எப்படி பண்ணுறது, எங்கே போகிறது, அது ஒன்றுமே தெரியாது. ஆனால் மைண்டுக்குள்ளே அது சொல்லிக்கிட்டே இருந்துச்சு, இப்படி நாங்கள் ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி. அது அந்த சின்ன வயசில் சொன்ன அந்த விஷயந்தான் நான் இப்போ வரைக்கும் முயற்சி செய்யறதுக்கான உழைக்கிறதுக்கான காரணம். இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 ஷார்ட் ஃபிலிம் செஞ்சிருக்கீங்க. ஷார்ட் ஃபிலிமை தாண்டி நம்ம ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ண போகிறோம் அப்படின்றப்போ உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த கேமரா முன்னாடியோ பின்னாடியோ நிற்கிறப்போ எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த மூமெண்ட் உங்களுக்கு? இல்லை, எனக்கு ஒர்க்கை கரெக்டாக பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ ஷார்ட் ஃபிலிமுக்கும் ஃபீச்சர் ஃபிலிமுக்கும் எனக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. ஏன்னா நான் கொஞ்சம் ஷார்ட் ஃபிலிம் ஒரு 20 செஞ்சது ரிலீஸ் ஆகிருக்கு யூடியூப்பில். அது இல்லாமல் எத்தனையோ படங்கள் ஷார்ட் ஃபிலிம் செஞ்சு அதெல்லாம் பாதியில் ட்ராப் ஆகிருக்கு. அப்போ நம்ம ஷார்ட் ஃபிலிமுக்கும் ஃபீச்சர் ஃபிலிமுக்கும் என்ன வித்தியாசம்? டைம், டியூரேஷன், காசு, ஸ்கேல், அதுகள் தானே வித்தியாசம். மற்றபடி நாங்கள் போடுற எஃபர்ட் எல்லாமே ஒன்று தான். அப்போ நாங்கள் ஒரே வேலையை தான் செய்ய போகிறோம், இதில் கொஞ்சம் பெரிய ஸ்கேலில் செய்ய போகிறோம். ஸோ எனக்கு அதில் பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ ஃபீச்சர் ஃபிலிம் செய்யக்குள்ள கூட ஷார்ட் ஃபிலிம் செய்யக்குள்ளே இருந்த அதே மைண்ட் செட் தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ மௌனமொழி இப்போ ரிலீஸாகவே மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுச்சு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் ரிலேட்டிவ் சைடில் எல்லாத்துலேயுமே. ஸோ மௌனமொழி ஷூட்டிங் டைமில் நீங்கள் ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள் என்ன ப்ரோ? ஃபினான்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சுன்னு நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஆனால் ஃபினான்ஸுன்ற பிரச்சனை எனக்கு மட்டும் இல்லை. சினிமாவில் ஸ்ரீலங்காவில் படம் எடுக்கணும்னு யார் வந்தாலுமே அவங்களுக்கு இருக்க போகிற ஒரு பிரச்சனை தான். ஆனால் ஃபினான்ஸுன்றதை தாண்டி ஒரு பெரிய டீமை வச்சு கட்டி மேய்க்கிறதுன்றது ரொம்பவே பெரிய சவாலான ஒரு விடயம். எல்லாரையும் நம்மளோட வேவ்லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட 60 பேர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க மௌனமொழி படத்தில் மட்டும். ஸோ எல்லாரையும் ஒன்றா சேர்த்து அவங்களுக்குள்ள கோஆர்டினேஷனோட உருவாக்கி படத்தில் ஒர்க் பண்ண வைக்கிறது கொஞ்சம் சவாலான விடயமாக இருந்துச்சு. ஏன்னா யாருமே ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் கிடையாது. எல்லாருமே வேறு ஒர்க் பண்ணுறவங்க. படம் அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காக பார்ட் டைமாக வந்தாங்க. இப்போ நானுமே வேறு வேலை செஞ்சாலும் இதுதான் என்னுடைய முழு நேர கனவாக இருந்தது. அப்போ அதுக்காக நான் எஃபர்ட் போடலாம். அப்போ மற்றவங்களும் அதே அளவுக்கு நான் கஷ்டப்படுத்த முடியாது. ஸோ அந்தந்த டைமுக்கு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் வேலை வாங்குறது கொஞ்சம் சவாலாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. ஓகே, இந்த மௌனமொழி இந்த 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 டைட்டிலுக்கான காரணம் என்ன? இதுக்கான இது என்ன? அதாவது சில இடங்களில் நாங்கள் மௌனமாக இருக்கிறது கொஞ்சம் நல்லா கண்டிப்பாக இல்லையா? எங்களுக்கு நிறைய லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கும், தமிழ், சிங்களம், இங்கிலீஷ்னு தெரிஞ்சிருந்தாலும் எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது. சில இடங்களில் மௌனம் அப்படின்ற மொழியை யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும் இல்லையா? எத்தனை மொழி அறிவு இருந்தாலும் உங்களுக்கு பேசாமல் இருக்கிறது அந்த இடத்துல நல்லது. கண்டிப்பா. இப்போ மௌனமொழி ஷூட் டைம்ல சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட் எதுவும் வந்திருக்கலாம். ஸோ அந்த டைம்ல சீரியஸான டைம்ல
நீங்களே சிரிச்ச ஏதாவது ஒரு ஃபன்னான மொமெண்ட் இருக்குதா? அப்படி இருந்தா ஷேர் பண்ணுங்க நம்ம கிட்ட. சீரியஸான விஷயங்கள் என்னன்னா, நான் வந்து கண்ட மாதிரி பேசி விட்டுருவேன். அதாவது அந்த ஸ்பொட் டைமில் வந்து எனக்கு இருக்கிற அந்த டென்ஷனில் என்னோட டீம் மெம்பர்ஸ் எல்லாரையுமே வந்து ரொம்ப கோபமாக பேசிடுவேன். அதுக்கப்புறம் ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு அவங்க தனியாக உட்காந்துக்கிட்டு மூஞ்சியை தூக்கிட்டு இருக்கக்குள்ள அவங்கள போய் அடையாது தெரியாதா, அண்ணன் தானே சொன்னேன், சமாளிச்சுட்டு போங்கடா அப்படின்னு அவங்கள ஷேப் பண்ண பிறகு இந்த ஷூட் முடிஞ்ச பிறகு நாங்கள் ஒரு ஃபன் எடுப்போம் இல்லையா, உரிமை இருக்கிற இடத்துல கோவம் வரும். அந்த ஷூட் முடிஞ்ச பிறகு இருக்கிற ஃபன் வந்து அது ஷூட்டிங்கில் இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் மறக்கிற அளவுக்கு நாங்கள் ஒரு பெரிய ஃபன் எடுத்தோம் அந்த டைமில். ஸோ இப்போ வந்து மௌனமொழிக்கு முன்னாடி மௌனமொழிக்கு அப்புறம் சனாதனோட வாழ்க்கை எப்படி மாறி? நிச்சயமா மௌனமொழிக்கு முன்னால் நான் 20 ஷார்ட் ஃபிலிம் கிட்ட செஞ்சிருந்தாலும் நான் ஒரு ப்ரொஃபஷனலான டைரக்டர்னு எங்கேயுமே சொல்ல மாட்டேன். யார்கிட்டயாவது போனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் ஒரு டைரக்டர் அப்படின்னு என்றைக்குமே சொன்னது கிடையாது. ஏன்னு சொன்னால் யூடியூப்ல யார் வேணாலும் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து போடலாம் இல்லையா. இதை என்னுடைய ஒரு தகுதியாக நான் நினைக்கவே இல்லை. எனக்கு என்னன்னா, ஸ்ரீலங்காவில் எத்தனை பேர் ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்காங்க, தியேட்டருக்கு போட்டிருக்காங்க. ஒரு ஷோ தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் போடுற ஸ்க்ரீனிங் இல்லாம கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணி எத்தனை பேர் போட்டிருக்காங்கன்னு சொன்னா, யுத்தத்துக்கு பிறகு ஒரு 15 பேர் மாதிரி 15 பேர் கூட இல்ல. அப்ப அந்த இடத்துல என்னோட பேர் வரணும்னு ஆசைப்பட்டேன். கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணேன், ஃபிலிம் கார்பரேஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணி ஸ்ரீலங்கா முழுக்க வைட் ரிலீஸ் செய்யப்பட்ட ஒரு படமாக இருக்கு மௌனமொழி அப்படின்றது வந்து எனக்கு ஒரு பெருமை. அந்த பெருமைனால இப்ப நான் வந்து எங்க போனாலும் நான் வந்து என்னுடைய மற்ற எல்லா ப்ரொஃபஷனையும் விட்டுட்டு நான் ஒரு ஃபிலிம் டைரக்டர் அப்படின்றத எனக்கு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு இப்போ வந்திருக்கேன்றது தான் எனக்கு சந்தோஷம். ஸோ அடுத்ததா பராசக்தி. ஸோ அந்த பராசக்தியில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. சொல்ல போனால் எஸ்கேயோட பக்கத்துலேயே நிற்கிற அந்த மூமெண்ட். ஸோ அந்த படத்தில் நம்ம ஸ்க்ரீனில் அந்த பார்க்குறோம், இந்தியன் ஃபிலிமில் பார்க்குறப்போ அது எப்படி உங்களுக்கு அந்த மூமெண்ட் அமைஞ்சது? எல்லாருக்குமே ஆசை தான் இந்தியன் மூவியில் நடிக்கணும்னு சொல்லி. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். என்னென்னா, பொன்னியின் செல்வன் படத்தில் எனக்கு இதே மாதிரி க்ரௌட்டில் நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துச்சு. அவங்க வந்து கொரோனா டைமில் முதல்ல இந்தியாவில் எடுக்கிறேன்னு சொன்னாங்க, நான் இந்தியாவுக்கு வரேன்னு சொன்னேன், அவங்க ஓகேன்னு சொன்னாங்க. பிறகு ஸ்ரீலங்காவில் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு அப்படின்னால அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவில் ஷூட் பண்ணலை, வேற எங்கேயோ போயிட்டாங்க. எனக்கு அது ரொம்பவே கவலையா இருந்துச்சு. ஏன்னா இந்தியா மூவிக்குள்ள நாங்கள் ஃபர்ஸ்ட் டைமா போகக்குள்ள ஒரு பெரிய ப்ரொஜெக்டோட போவேன். பொன்னியின் செல்வன் எவ்வளோ பெரிய படம், அதுல போவோமே அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அது எனக்கு கிடைக்கல. பராசக்தி படம் வந்து எனக்காகத்தான் இலங்கையிலேயே எடுத்தாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சீரியஸா. ஏன்னா கிட்டத்தட்ட 30 பேர் எனக்கு தெரிஞ்ச இலங்கை கலைஞர்கள் வந்திருக்காங்க படத்துல. ஆனா சிவகார்த்திகேயனுக்கு பக்கத்துல அவ்வளவு க்ளோஸா முகம் நல்ல கிளியரா தெரிகிற மாதிரி ஷாட் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு வந்து அந்த க்ரௌடா நிக்கணும். ஏன்னா நான் ஒரு பட டைரக்டர், நான் ஸ்ரீலங்காவில் எனக்கு எல்லாரையும் தெரியும் அப்படின்ட்டு நான் உள்ளுக்குள்ளே போனேன்னா நீங்கள் அப்படியே தம்பி வெளியில் போங்கன்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. நான் ஒன்றுமே இல்லை, நான் ஒரு சாதாரண க்ரௌட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். ஒரு இடத்துல நின்னேன், சிவகார்த்திகேயன் எனக்கு பக்கத்தில் வந்தார். கேமரா அதாவது இந்த ஷாட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் கேமராவை பார்த்தேன், இந்த இடத்துல இருந்தால் என் ஃபேஸ் நல்லா விளங்கும் அப்படின்னு மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல போய் நின்னேன். நிறைய பேர் நோட் பண்ணி சொன்னாங்க, கனடா லண்டன்ல இருந்தெல்லாம் நிறைய பேர், என்ன சிவகார்த்திகேயனுக்கு பக்கத்துல இருந்து நீங்கள் நடிச்சிருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க. இதை விட வேற என்ன? இது எனக்கு ஒரு ஆரம்பம் தான். நான் இதை என்னுடைய டெஸ்டினேஷனாக எப்பயுமே நினைக்க மாட்டேன். நான் செய்கிற எல்லாமே எனக்கு முதலாவது புள்ளி தான். அப்படி நினைச்சா தான் நான் மறுபடியும் 0ல இருந்து இன்னொரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ண முடியும். 99ல இருந்து ஒருத்தன் 0க்கு போனா ரொம்ப கவலைப்படுவான். 0லயே இருக்கிற ஒருத்தனுக்கு திருப்பி 0க்கு போறது அவங்க அது சாதாரண இயல்பான ஒரு விஷயம். நாங்க 10 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், 10 வருஷமா 0ல தான் இருக்கேன் அப்படின்றதான் என்னோட மைண்ட் செட். எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் நான் அந்த 0 தான். அப்பதான் நான் மறுபடியும் புதுசா ஏதாவது செய்ய முடியும். கண்டிப்பா. எஸ்கே உங்ககிட்ட என்ன பேச கிடைச்சிட்டா, சான்ஸ் கிடைச்சதா? டெஃபினட்டா நிறைய பேர் சிவகார்த்திகேயனோட செல்ஃபி எடுக்கிற சான்ஸ் கிடைச்சிச்சு. எனக்கு வந்து செல்ஃபி எடுக்கிற ஐடியாவே கிடையாது. ஏன்னா நான் சிவகார்த்திகேயனோட ஸ்க்ரீனில் வரணும் அப்படின்றது தான் என்னோட ஐடியாவாக இருந்துச்சு. ஒரே ஒரு வார்த்தை பேசினேன். அவர் அந்த ஷூட் இல்லாத டைமில் இப்படி நின்றுட்டு இருக்கக்குள்ள சைட்டில் போயிட்டு நான் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். நான் சாப்பிட்டேன்ப்பா, நீ சாப்பிட்டியா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அவ்வளோதான் எங்களுக்குள்ள நடந்த கன்வர்சேஷன். ஆனால் அதுவே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டைமில் ஒரு மூமெண்ட்டாக பெரிய விஷயமா இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணுறோம், இப்போ ஃப்யூச்சரில் இதை பண்ண போகிறோம் அப்படின்றப்ப வந்து வீட்டில் கேட்பாங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ வீட்டில் உங்களோட சப்போர்ட் எப்படி இருக்குது? எனக்கு 3 பேருக்கு தான் நான் பதில் சொல்லணும். ஒன்று எங்கள் அம்மா, அப்பா, என்னுடைய வைஃப். இந்த 3 பேருமே நீ என்ன பண்ணாலும் பரவாயில்லன்னு அவங்க நான் என்ன பண்ணாலுமே கேட்க மாட்டாங்க. எங்கே போறீங்க, எங்கே வாரீங்க, அப்படி கவனமாக இருங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர இவங்க 3 பேரும் எவ்வளோ காசு நான் சம்பாதிக்கிறேன்னு கேட்டது கிடையாது, எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு கேட்டது கிடையாது, என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்டது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் எது செஞ்சாலும் கரெக்டாக தான் செய்வேன்னு சொல்லி. ஏன்னா இவ்வளோ நாளாக எல்லாமே கரெக்டாக தான் போய்கிட்டு இருந்துருக்குது. நான் வீட்டுக்காக செஞ்சதுலேருந்து எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்க வந்து நான் எதுவுமே
பிழையாக செஞ்சிட மாட்டேன், தப்பாக போயிட மாட்டேன் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால இது வரைக்கும் எந்த ஒரு கேள்வியுமே அவங்க கேட்டது கிடையாது. ஸோ இப்போ வந்து இப்போ உங்களோட படம் ரிலீஸ் ஆன வந்து நிறைய மீடியாவுக்கு நீங்கள் இன்டர்வியூஸ் கொடுப்பீங்க. ஸோ முதலாக வீரகேசரியில் வந்து உங்களோட அன்பதிகாரம் படத்தை பற்றி சில அப்டேட்ஸ் சொல்லுங்கள். வீரகேசரி அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னு சொன்னால் முதல்ல எங்களை கையில் தெரிஞ்சது தொலைக்காட்சி, வானொலி, அதோட நேரத்தில் பேப்பர் அப்படின்னு சொன்னால் பேப்பர், அதாவது நியூஸ் பேப்பர்ட சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம் வீரகேசரியை. சின்ன வயசில் நாங்கள் வீரகேசரி பார்க்கக்குள்ளே எல்லாட்ட பேரும் வரும், ஏதாவது ஒரு ஆர்டிக்கலில் ஸ்டோரின்னு சொல்லிட்டு வரும். அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல எங்களோட பேர் வராதா அப்படின்னு நாங்கள் ஏங்கின காலகட்டம் ஒன்று இருந்துச்சு எங்களோட சின்ன வயசில். இப்போ அப்படி நான் பார்த்து வளர்ந்த ஒரு மீடியாவில் என்னோட இன்டர்வியூ வர்றது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அன்பதிகாரம் அப்படின்றது வந்து மௌன மொழி வந்து அது ஒரு பரீட்சார்த்த முயற்சின்னு சொல்லலாம். என்னால் தியேட்டருக்கு ஒரு படம் பண்ண முடியுமா? நிறைய பேர் சொன்னாங்க உங்களால் தியேட்டர் படம் பண்ண முடியாதுன்னு. தியேட்டர் படம் பண்ணோம், தியேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க, ரிலீஸ் பண்ணோம். 10 நாள் ஓட்ட முடியாதுன்னு சொன்னாங்க, 10 நாள் ஓட்டினோம். ஆட்கள் வந்து பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க, ஆட்கள் வந்து பார்த்தாங்க. நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னாங்க, 3/4 பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இவ்வளவு அச்சீவ் பண்ண முடியுமான்னு எனக்கு நானே கேட்டுக்கிட்ட கேள்விக்கு பதில் தான் மௌனமொழி. அன்பதிகாரம் வந்து அதிலிருந்து அப்படியே கான்ட்ராஸ்ட், அதாவது மௌனமொழியோட ஒப்போசிட். நாங்கள் அதை விட ஒரு அடுத்த லெவல், அது நான் பேசுறதுல சரி வராது. அன்பதிகாரம் வந்து ஒவ்வொரு மூமெண்ட்டும் வரக்குள்ள நான் அப்டேட் பண்ணுவேன். அந்த டைம்ல தெரியும் கொஞ்சம் பெரிய லெவலில் எடுக்கிற பிளான்ல இருக்கும். எதுவும் அப்டேட்ஸ் பெண்டிங்ல இருக்குதா வர கிட்ட? லவ்வர்ஸ் டேக்கு ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறோம். அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்றது மட்டும் நான் சொல்லி. இப்போது நம்ம வந்து ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா ஒரு வாட்டிக்கு பல வாட்டி யோசிப்போம். ஸோ அப்படி நம்ம பசங்க சில பேர் இருக்காங்க. ஸோ வளர்ந்து வர்ற ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நான் இந்த ஃபீல்டில் கிட்டத்தட்ட 13 வருஷம் இருக்கேன். இந்த 13 வருஷத்தில் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஏதாவது ஒரு கட்டத்தில் யாராவது சோர்வடைஞ்சு இந்த துறையை விட்டு வெளியில் போயிடுவாங்க. ஏன்னா இது வந்து மற்ற துறைகள் மாதிரி கண்டினியூஸாக பணம் வர்ற துறை இல்லை. ஒன்று அப்பா அம்மா சொல்லுவாங்க இது உனக்கு சரி வராது, சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, லவ் பண்ணுற பொண்ணு சொல்லுவாங்க, கட்டிக்கிட்ட வைஃப் சொல்லுவாங்க, இல்லாட்டி காசு பிரச்சனை, வேலை பிரச்சனைன்னு சொல்லி ஏதாவது ஒரு மூமெண்ட்டில் இந்த துறையை விட்டு வெளியில் போயிடுவாங்க. நான் இந்த 13 வருஷத்தில் எல்லாருமே அப்படி தான் நான் பார்த்துருக்கேன். இந்த துறையில் யாராவது ஒருத்தவங்க கண்டினியூ பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ஒன்று கேமராமேனாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி செய்கிறதுனால இது செய்கிறது அவங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்காது. இல்லாட்டி அவங்களுக்கு பெரிய காசு, பேக்ரவுண்டில் காசு இருக்கும். என்கிட்ட பேக்ரவுண்டில் காசும் இல்லை, ஆனாலும் இந்த துறையை விடாமல் நான் கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து இந்த துறை தான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு நான் முடிவெடுத்ததுனால. யாராவது ஒருத்தர் இதுக்குள்ளே வரணும்னு விரும்பினீங்கன்னா இதை உங்களோட வாழ்க்கையாக நினச்சிக்கிட்டா மட்டும்தான் இதில் சக்ஸஸ் ஆக முடியும். இல்லாட்டி மற்ற அக்கௌண்ட்ஸ் மாதிரி, இன்ஜினியரிங் மாதிரி இது ஒரு துறையாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், காசை சம்பாதிக்கிற ஒரு துறையாக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களால் காசும் சம்பாதிக்க முடியாது, இந்த துறையில் கண்டினியூ பண்ணவும் முடியாது, நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அதை அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியாவோ இல்லாட்டி இதை ஒரு தொழிலாவோ ஜொப்பாவோ நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் சஸ்டெயின் பண்ண முடியாது. இதை ஒரு டே டு டே லைஃபாக நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் தான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சாப்பிடுவீங்க, ஃப்ரெண்ட்ஸோட பேசுவீங்க, அம்மா அப்பாவோட பேசுவீங்க, அதை மாதிரி இதை ஒரு பார்ட் ஆஃப் த லைஃபாக நினச்சா மட்டும்தான் இதில் சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ சனாதனை பொறுத்த வரையில் ஆக்டிங் ரொம்ப பிடிக்குமா, டிரெக்ஷன் ரொம்ப பிடிக்குமா? எனக்கு ஆக்டிங் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் டிரெக்ஷன் வந்து எனக்கு இயல்பிலேயே வந்தது. அது வந்து நான் எங்கேயுமே படிக்கலை. நான் ஏன் டிரெக்டர் ஆனேன்னா என்ன ஆக்டர் ஆக்குறதுக்காக தான் நான் டிரெக்டர் ஆனேன். எத்தனையோ டிரெக்டர்கிட்ட வாசலில் போய் நான் கெஞ்சிருக்கேன், நிறைய பேர்கிட்ட வாய்ப்பு கேட்டிருக்கேன். யாருமே எனக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும்னு ட்ரை கூட பண்ணலை. என்ன ஆக்டர் ஆக்கின ஒரே டிரெக்டர் சனாதனன் தான். அதனால தான் சனாதனன் என்ற ஒரு டைரக்டர் வந்து உருவானார், சனாதனன் என்ற ஒரு ஆக்டர் வரணுன்றதுக்காக. ஸோ இந்த ஜேர்னியில் வந்து நீங்கள் கற்றுக்கிட்ட லெசன்ஸ் என்னது? யாரையுமே நம்பக்கூடாது. இன்னைக்கு உங்களோட சிரித்து பேசுகிற ஒருத்தர் தான் நாளைக்கு உங்களோட சண்டை பிடிக்க போகிற ஒருத்தர்ன்றதை வந்து நீங்கள் எப்பயுமே மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த 13 வருஷத்தில் இலங்கையில் ஒரு 200 கலைஞர்கள் இருந்தாங்கன்னா எல்லாரோடையுமே எனக்கு நல்ல நட்பு இருக்குது, சில மனக்கசப்புகளும் இருக்குது. ஏன்னா இது வந்து அவங்களுக்கும் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு கஷ்டமான ஒரு துறை. அப்போ அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நினைக்க முடியாது இல்லையா? அதனால உங்களை மட்டும் நீங்கள் நம்புங்க, வேற யாரையுமே நம்பாது. ஸோ லாஸ்ட்டாக வந்து நான் ஒரு 3 வார்த்தை சொல்லுவேன். ஸோ அந்த 3 வார்த்தை சனாதனோட பார்வையில் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஓகே ஷோர். ஓகே. வெற்றின்றது வந்து நல்லா சொல்லலாம். அதுக்கு என்னன்னா வெற்றின்றது வந்து பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி அப்பப்ப பார்த்து சிரிச்சுட்டு போகுது. கண்டிப்பா. அதே மாதிரி தோல்வின்றது வந்து நம்மளோட அத்தை பொண்ணு மாதிரி எப்பயுமே நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் துரோகம் அப்படின்றது வந்து பெஸ்ட் லெசன்.
நீங்கள் ஸ்கூலில் படிக்க முடியாது, காலேஜில் படிக்க முடியாது, பெரிய பெரிய கேம்பஸுக்கெல்லாம் போய் படிக்க முடியாத லெசன்ஸ் எல்லாமே ஒரு துரோகத்தில் உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த லெசனை நீங்கள் ஒழுங்காக படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. கண்டிப்பாக ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க சார். அதெல்லாம் ரொம்ப நன்றி. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு கூட இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நிறைய விஷயம் அவங்க கேட்டுக்கிட்ட கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? என்னுடைய ஜேர்னி வந்து நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி நான் 0ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் எவ்வளோ செஞ்சாலும் எனக்கு அந்த தொடக்க புள்ளியிலேருந்து நான் திருப்பி பயணிக்கிற மாதிரி தான் என்னுடைய சினிமா துறை போய்கிட்டு இருக்கும். என்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் என்னோட கூட இருக்கிற நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது சாதாரண பொதுமக்கள். அந்த சாதாரண பொதுமக்கள் தூக்கி விட்டு தான் என்னால் ஒரு முழுநீள திரைப்படத்தை திரையரங்குக்கு கொண்டு வர முடிஞ்சிச்சு. அந்த எல்லா பொதுமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன். ஆரம்பத்திலிருந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர்றாங்க, இப்பயும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சப்போர்ட் எப்பயுமே தொடரணும் அப்படின்றத நான் கேட்டுட்டு இருக்கேன். இந்த வாய்ப்பை வழங்கிய வீரகேசரிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் நான் தெரிவித்துக்கொள்கிறேன். ஸோ இது மாதிரி அடுத்த ஒரு இன்டர்வியூல இன்னொரு கலைஞர்களை சந்திப்போம். அது வரைக்கும் நீங்கள் நம்ம வீரகேசரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.